Bismillahirrahmanirrahim. Assalamu alaikum wa rahmatullahi ta'ala wa barakatuhu. Alhamdulillahi rabbil alameen. Wassalatu wassalamu ala rasulihi khatamin nabiyyin wa alihi tayyibin wa ashabi tahirin wa man tabi'ahum bi ihsani ila yaumiddin. Inna asdaqal hadithi kitabullah wa khairal hadi hadi Muhammadin sallallahu alaihi wasallam wa syarrul umuri muhdatsatuha wa kullu muhdatsatin bid'ah wa kullu bid'atin dhalalah wa kullu dhalalatin finnar. Kalimatani khafifatani 'alal lisani thaqilatani fil mizani habibatani ilar rahmani subhanallahi wa bihamdihi subhanallahil azim. சர்வ புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், வலிமார்கள், நாதாக்கள், சுகதாக்கள், சிறப்புமிகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தினர்கள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நின்று நிலவட்டுமாக. உயிருக்கும் உயிரான உயிரினும் மேலான ஹஸரத்து முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தினையும், மறுமையில் அவருடைய ஷஃபாத்தை பெறக்கூடிய அரும்பெரு நசீபையும் வாய்ப்பினையும் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். قال الله سبحانه وتعالى في القرآن العظيم ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة إن في ذلك الآيات لقوم يتفكرون. قال النبي صلى الله عليه وسلم تنكح المرأة لأربعين لمالها ولجمالها ولحسبها ولدينها فاظفر بذات الدين ثربت يداك. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ரமலான் முடிந்து விட்டால் வரிசையாக மஜ்லிஸ் நடந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு ஊரிலேயும் ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய நிகழ்வாக மாறிவிட்டது. ரமலானுக்கு பிறகு நிக்கா நடத்தவில்லை. எனவே நிக்கா சம்பந்தமாக சில விஷயத்தை இந்த ஜும்மாவில் நாம் பார்ப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையிலே சொல்லித் தருகிறார், وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُم مِّنْ أَنفُسِكُمْ أَزْوَاجًا لِتَسْكُنُوا إِلَيْهَا. நீங்கள் நிம்மதி பெறுவதற்காக நீங்கள் அவர்களிடம், உங்கள் மனைவிமார்களிடம் நிம்மதி பெறுவதற்காக உங்களிலிருந்தே உங்களுடைய ஜோடிகளை உருவாக்கியதும் படைத்திருப்பதும், வஜஅல பைனக்கும் மவத்தத வரஹ்மா, உங்களுக்கு மத்தியிலே அன்பையும் பாசத்தையும் ஏற்படுத்தியதும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் உள்ள ஒன்று என்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். இந்த ஆயத்து கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா வானத்தை படைத்திருப்பது, தூண் இல்லாமல் வானத்தை படைத்திருப்பது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி என்று மிகப்பெரிய அத்தாட்சியை சொல்கிறான். அந்த அத்தாட்சியில சொல்லுகிற பொழுது அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்களுக்கு மத்தியிலே ஒரு பாசத்தையும் அன்பை ஏற்படுத்தியது அல்லாஹ்வுடைய அத்தாட்சியில ஒன்று இருக்குன்னு சொல்லுகிறான்னு சொன்னா, அந்த பாசத்தையும் அந்த நேசத்தையும் ஏற்படுத்தியது அல்லாஹ்வை தவிர வேறு யாராலும் இருக்க முடியாது. எங்கே பிறந்த மனைவி, எங்கே பிறந்த ஒரு பெண்மணி, எங்கேயோ பிறந்த ஒரு ஆணுக்கு நிச்சயம் செய்யப்பட்ட பிறகு ரெண்டு பேருக்கு மத்தியில ஏற்படுகின்ற அந்த ஒரு பாசம் இருக்குது அல்லவா. திருமணம் கூட முடிக்கவில்லை, பேசிதான் போட்டிருப்பாங்க, இன்னாருக்கு இன்னாருடைய மனைவி என்று பேசப்பட்டிருக்கும், ஒரு நிச்சயம் பண்ணிருக்கும். ஆனால் இவனுக்கு ஏதாச்சும் ஒரு முள்ளு தச்சு வச்சு அங்க கண்ணு கலங்குது, அந்த பெண்ணுக்கு கண் கலங்கும். அந்த பெண்ணுக்கு ஏதாவது சுகவீனம் என்று இருந்தால் இங்க இருக்க ஆண் பதவி துடிப்பான், ஏதாவது அனுப்பட்டுமா, ஏதாவது தரட்டுமா, ஏதாவது வந்து போயிட்டு போகட்டுமா கேட்கிறானா இல்லைங்களா? இந்த பாசத்தை ஏற்படுத்தியது யாரு? இந்த பாசத்தை ஏற்படுத்தியது யாரு? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்.
நம்ம நிக்கா செய்ததற்காக வேண்டி எவ்வளவு தயாரிப்புல தயாரிக்கலாம், பத்திரிக்கை அடிக்கலாம், விருந்துக்கு எல்லாத்தையும் அழைக்கலாம், இன்னும் மண்டபத்தை பிடிக்கலாம், நிக்கா நடக்கக்கூடிய அத்தனை காரியத்தை நாம் ஏற்படுத்தலாம். ஆனா ரெண்டருக்கு மத்தியில பாசத்தை ஏற்படுத்துது அல்லாஹ். அது அல்லாஹ் கையில் எடுத்துக்கொண்டான். அதான் ஒரு ஆலிம் பேசினார், ஒரு 10 நாளைக்கு முன்னால் கூட ஒரு ஆலிம் பேசினார். கணவன் மனைவி 2 பேருமே மருத்துவர்கள், 2 பேருமே உடம்புல ஏதாச்சும் சதை கிழிஞ்சிருச்சுன்னா அதை சேர்த்து வைக்கக்கூடிய அளவுக்கு உண்டான ஆற்றல் பெற்றவர்கள். பிரிஞ்சு போன சதையை ஒன்னாக தைக்கக்கூடிய அளவுக்கு ஒன்று தச்சு அதை ஒன்று சேர்க்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல். கணவன் மனைவி 2 பேருமே ஒரு எலும்பு உடைஞ்சுன்னா அந்த எலும்பை சேர்க்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள். ஆனால் அவர்களுக்கு மத்தியில் ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டால் அவர்களால் சேர்க்க முடியுதா? அவர்களுக்கு மத்தியில் ஒரு மனக்கசப்பு, கணவன் மனைவி தான், மனக்கசப்பு ஏற்பட்டால் அந்த உள்ளத்தை 2 பேரால் சேர்க்க முடிகிறதா? பிரிந்து போன கிழிந்து போன அந்த சதையை ஒன்று கேட்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் அல்லாஹ் அவர்கள் அந்த பெண்மணிக்கும் அந்த கணவனுக்கு கொடுத்திருந்தால், உடைந்து போன அந்த எலும்பை 2 ஒன்று சேர்க்கக்கூடிய அளவுக்கு உண்டான ஆற்றலை அல்லாஹ் கொடுத்தான். ஆனால் உடைந்து போன அந்த கல்வை 2 பேரால் சேர்க்க முடிகிறதா? 2 பேர் மருத்துவர் தானே, சேர்க்க முடிகிறதா? காரணம் அது அல்லாஹ்வுடைய கையில இருக்கு. உள்ளத்தை இணைக்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹ்வுடைய கையில இருக்குது. லவ் அன்ஃபக்த மா ஃபில் அர்லி ஜமீஅம் மா அல்லஃப்த பைன குலூபிஹிம் வலாகின்னல்லாஹ் அல்லஃப பைனஹும் இன்னஹு அஸீஸுன் ஹகீம். பூமியில உள்ள எவ்வளவோ செல்வங்களை நீங்க செலவழித்தாலும், பூமியில உள்ள லவ் அன்ஃபக்த மா ஃபில் அர்லி ஜமீஆ, நபியே நீங்க பூமியில உள்ள எவ்வளவு செல்வங்களை நீங்க செலவழித்தாலும் மா அல்லஃப்த பைன குலூபிஹிம், அவர்களுக்கு மத்தியில உள்ளங்களை ஒன்று சேர்க்க முடியாது. அவர்களுக்கு மத்தியில நீங்க உங்களால் உள்ளங்களை ஒன்று சேர்க்க முடியாது, பாசத்தை ஏற்படுத்திட முடியாது. வலாகின்னல்லாஹ் அல்லஃப பைனஹும், என்றாலும் அல்லாஹ் தான் அவர்களுக்கு மத்தியிலே பாசத்தை ஏற்படுத்தக்கூடியவன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையிலே சொல்லி தருகிறான். அப்ப பாசத்தை ஏற்படுத்துவது அல்லாஹ், பாசத்தை ஏற்படுத்துவது அல்லாஹ், நேசத்தை ஏற்படுத்துவது அல்லாஹ். அல்லாஹ் தான் உள்ளங்களுக்கு மத்தியிலே எல்லா அன்பையும் பண்பையும் பாசத்தை ஏற்படுத்துகின்றான். அந்த பொறுப்பு அல்லாஹ் கையில இருக்குது. அதனாலதான் எங்கேயோ பிறந்த பெண்ணு எங்கேயோ பிறந்த ஆணு 2 பேருக்கு நிச்சயமாக்கப்பட்ட பிறகு அந்த உள்ளத்துல பாசம் ஏற்படுவது தெரியுமா? வஜால பைனக்கு மவத்தத்த வரஹ்மா, உங்களுக்கு மத்தியில பாசத்தையும் நேசத்தை ஏற்படுத்துவது அல்லாஹ்வுடைய அத்தாட்சியில ஒன்று. அருமையான அல்லாஹ் நல்லடியா, நிக்காவுடைய நோக்கம் என்ன? நிக்காவுடைய நோக்கம் என்ன? ஹஜ்ரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தியை சொல்வார்கள். துன்கஹில் மர்அத்துல் லிஅர்பயின், ஒரு பெண்ணு 4 காரணங்களால் திருமணம் முடிக்கப்படுகிறார். லிமாலிகா, அவருடைய செல்வத்துக்காண்டி, வலி ஜமாலிகா, அவருடைய அழகுக்காண்டி, வலி ஹசபிகா, அவருடைய குடும்ப பாரம்பரியத்துக்காக வேண்டி, வலி தீனிகா, அவருடைய மார்க்கத்துக்காக வேண்டி, ஃபல்ஃபர் பிதாத்தித்தீன். இந்த 4 காரியத்தை சொன்ன ஹஜ்ரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு பெண்ணு அவருடைய செல்வத்துக்காக வேண்டி, அவருடைய அழகுக்காண்டி, குடும்ப பாரம்பரியத்துக்காக வேண்டி, அவருடைய மார்க்கத்துக்காக வேண்டி 4 காரணங்களுக்கு, 4 காரணம் ஏதாவது ஒன்றுக்காக வேண்டி அவள் திருமணம் முடிக்கப்படுகிறாள். ஆனால் நீங்க எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் தெரியுமா? ஃபல்ஃபர் பிதாத்தித்தீன், மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை நீங்கள் தேர்ந்தெடுத்து நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள். மார்க்க பெண்ணை, மார்க்கமுள்ள பெண்ணை நீங்கள் தேர்ந்தெடுத்து உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி பெறுங்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்து ஹஜ்ரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், சர்ரிபத் யதாக், மார்க்கத்தை புறந்தள்ளிட்டு, மார்க்க காரியத்தை புறந்தள்ளிட்டு மத்தையெல்லாம் நீங்க முன்னோக்கினால் சர்ரிபத் யதாக், உங்கள் 2 கையை நாசமடையட்டுமாக என்றார்கள் ஹஜ்ரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸ்க்கு இப்படி ஒரு விளக்கம் இருக்கிறது. இன்னைக்கு நாம நம்முடைய பையனுக்கு, நம்முடைய பிள்ளைக்கு ஒரு மாப்பிள்ளை தேடுறதாலும் சரி, அல்ல பையனுக்கு பொண்ணை தேடுறதாலும் சரி, எல்லாத்தையும் விசாரிச்சிருவோம். இந்த தீனெல்லாம் கடைசி, அதை அப்புறம் பேசிக்குவோம். அதுக்கு முன்னால எல்லாம் பேசணும், என்னென்ன போடணும், என்னென்ன வாங்கணும், என்னென்ன செய்யணும், எத்தனை பேர் வரணும். கடைசியில போனா போதுன்னு ஒரு வார்த்தை, மக தொழுவாளா, மக குரான் ஓதுவாளா? ஏன்னா அதுல கொஞ்சம் நான் கடுமையா இருப்பேன். அந்த பெண்ணை பெற்ற தகப்பன அதே தான் சொல்லுவாரு, என் மக குரான் ஓதாம இருக்காது தெரியுமில்ல, என் மக தொழாம இருக்காது. ஏன்னா எப்பேற்பட்ட சம்பந்தம் வந்திருக்க நமக்கு தெரியும். அவர்கிட்ட அப்படித்தான் பேசணும்.
எப்ப மார்க்கத்தை பின்னால் கொண்டு போய்விட்டோம், உங்க பொண்ணு ஒழுங்கா ஓதுவாளா, ஒழுங்கா தொழுவாளா என்பதெல்லாம் கேட்டுவிட்டு அடுத்த காரியத்தை ஈடுபட வேண்டும். இன்னைக்கு எல்லாத்தையும் கேட்டுட்டு, எல்லா விஷயத்தையும் கேட்டு எவ்வளவு சீரு, எவ்வளவு பண்றது, எவ்வளவு வந்தெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு கடைசியா பொண்ணு குரான் ஓதும் இல்ல, பொண்ணு தொழுவும் இல்ல என்று கேட்கக்கூடிய ஒரு காலம் வந்து விட்டது. மார்க்கத்தை முன்னோக்க வேண்டும், மார்க்கத்தை முன்னோக்க வேண்டும். நாம் யாருக்கு, நம்மளுடைய பிள்ளைக்கோ நம்முடைய பையனுக்கோ பெண்ணை தேடுகிறாலும் சரி, மாப்பிள்ளை தேடுறாலும் சரி, முதல்ல மார்க்கம் எப்படி என்று பார்க்க வேண்டும். அப்படித்தான், அப்படிப்பட்ட அந்த திருமணம் தான் வாழ்க்கையில வெற்றி பெறும். அருமையானவர்கள், ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அடிமையாக இருந்தார்கள். நல்ல சக்கையா பிழிந்து அடிச்சு துவச்சு ஓரமா தூக்கி வீசின குப்பை தொட்டில தூக்கி வீசினான். இதற்கு பிறகு அந்த மனிதரிடமிருந்து எந்த ஒரு வேலையும் வாங்க முடியாது என்ற நிலைமைக்கு ரொம்ப பலகீனமாக்கினான் அவனுடைய எஜமான். அவர்களுடைய எஜமான் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அடித்து தூக்கி எறிஞ்சிட்டான். ஹஜ்ரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழரிடம் சொன்னார்கள், யாராவது அவர்களை விலைக்கு வாங்கிடுங்களேன். பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை விலைக்கு வாங்கல யாராவது. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 200 திர்ஹத்தை கொடுத்து அவர்கள் விலைக்கு வாங்கி உரிமை விட்டார்கள். எதற்கு சொல்கிறேன், பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அடித்தாலோ, அவர்களை சங்கடப்படுத்தினாலோ, வேதனைப்படுத்தினாலோ கேட்கிறதற்கு யாரும் கிடையாது, ஹஜ்ரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர. அவர்களை தவிர யாரும் கேட்க முடியாது. அந்த அளவுக்கு அடிமையாக இருந்த ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறைஷி குலத்து பெண்கள் 3 பெண்மணியை திருமணம் முடித்திருக்கிறார்கள். குலத்திலே, அரபு குலத்திலே மிக உயர்வான குலம் யாருங்க? குறைஷி குலம் தானே. கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த குலம். அந்த குலத்தை சேர்ந்த 3 பெண்மணியை திருமணம் முடித்திருக்கிறார்கள் ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அடிமையா இருந்தவர்கள். பெண்ணு கொடுத்தவர்கள் எந்த அடிப்படையில் பெண்ணை கொடுத்திருப்பார்கள்? கையில காசு இருக்கு, பணம் இருக்குது, நல்ல நிலையில இருக்கு, அந்த நிலையிலையா இல்லை. மார்க்கம் எந்த அளவுக்கு இருக்கிறது? காரணம், இவர்களுக்கு கிடைத்த ஒரு பாக்கியம் வேற எந்த நபித்தோழருக்கும் கிடைக்கவில்லை. காபத்துல்லாஹ்க்கு மேலே ஏறி பாங்கு சொல்லக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள் ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இப்பேற்பட்ட பாக்கியம் பெற்றவர்கள் யாருக்கும் கிடைக்கவில்லை. எனவே அவருக்கு என்னுடைய பெண்ணை கொடுக்கிறேன் என்று மனமோந்து வந்தார்கள் அல்லவா. மார்க்கத்தை முன்னிறுத்தி அவர்கள் பெண்ணை கொடுத்தார்கள். ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அன்றைய காலத்துல பெரிய லட்சாதிபதி. தொட்டதெல்லாம் பொன்னாகும். நான் அடிக்கடி சொல்லியிருக்கோமா இல்லைங்களா? தொட்டதெல்லாம் பொன்னாகும் என்ற ஒரு சொல்லுக்கு சொந்தக்காரர்கள் யார் என்று சொன்னால் ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அல்லாஹ் தஆலா வியாபாரத்தில் அவ்வளவு பெரிய யுக்தியை, அறிவை அவர்களுக்கு கொடுத்து எதை தொட்டாலும் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். மக்காவில் இருக்கிற பொழுது கோடீஸ்வராக இருந்தார்கள். அத்தனை சொத்தை விட்டு போட்டு அனாதையாக மதினாக்கு வந்தார்கள். மதினாக்கு வந்த நேரத்தில் ஒரு பாலாடை கட்டியும் ஒரு பேரீச்ச மரத்தை கொண்டு கடைவீதிக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அந்த பாலாடை கட்டியும் அந்த பேரீச்ச மரத்தை கொண்டு வியாபாரம் செய்தார்கள். பெரிய கோடீஸ்வராக மாறினார்கள். ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அந்த சஹாபி அப்பேற்பட்ட லட்சாதிபதி அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பிலால் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, என்னுடைய தங்கச்சிக்கு திருமணம் முடிச்சுக்கிடுங்களேன். பிலால் ரலியல்லாஹு என்ன இருக்குது? பிலால் ரலியல்லாஹு என்ன இருக்குது? எதை தேர்ந்தெடுத்தார்கள்? நாயக தோழர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்கள் எதை தேர்ந்தெடுத்தார்கள்? மார்க்கத்தை தேர்ந்தெடுத்தார்கள். அதனால் அவருடைய வாழ்க்கை வெற்றி பெற்ற வாழ்க்கையாக இருந்தது. இன்னைக்கு மார்க்கத்தை நம்ம பின்னால கொண்டு போயிட்டோம். மார்க்கத்தை நம்ம பின்னால கொண்டு போனனால நிறைய இடங்கள்ல இன்னைக்கு திருமண வாழ்க்கை என்பது ஒரு கொஞ்ச காலம் என்ற அடிப்படையில் மாறி போனது. அல்லாஹ் தஆலா மன்னிப்பானாக. அல்லாஹ் தஆலா எல்லா கணவன் மனைவி தம்பதிகளை கியாமத் நாள் வரை, மௌத்து வரை அந்த நிக்கா என்ற பந்தத்தை பேணி நடக்கக்கூடிய நசீபை தந்தல் புரிவானாக. இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்லப்படுது, ஒரு நிக்கா என்று. நிக்கா முடிஞ்ச பிறகு கணவன் மனைவி ரெண்டும் வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை சொல்றாங்களா இல்லையா? நான் யாரெல்லாமோ எனக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம்,
நான் யாரெல்லாமோ நினைச்சு பார்த்து மனைவி ஒரு நினைச்சு பார்த்தேன், கடைசியில் ஒன்னே தான் என்னை கட்டி வச்சாங்க. அந்த அம்மா சொல்லும், எனக்கு எத்தனையோ இடத்துல இருந்து வந்துச்சு, எத்தனையோ ஊர்ல இருந்து வந்துச்சு, ஆனா கடைசியில் இந்த இடத்துல வந்து நிற்கும். அந்த வார்த்தை முற்றிலும் தவறான வார்த்தை. அந்த வார்த்தை முற்றிலும் தவறான வார்த்தை. உலமாக்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ் ரப்புல் நாட்டம், அல்லாஹ் ரப்புல் யாருக்கு யாரை ஜோடியாக கொண்டு வருவது என்பது அல்லாஹ்வுடைய நாட்டம். நமக்கு நம்முடைய மனைவிமார்கள் நம்முடைய விழா எலும்பிலிருந்து வந்தவர்கள், ஒருவருக்கும் அவருடைய மனைவிமார்கள், யார் யாருக்கு எந்தெந்த மனைவி வந்திருக்கு அவர்கள் அவருடைய விழா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவர்கள். அதை குறை சொல்வதற்கு என்ன இருக்கிறது? இருக்கிற வாழ்க்கையை கொண்டு திருப்திப்பட்டுக் கொள்ள வேண்டும், இருக்கிற வாழ்க்கையை கொண்டு திருப்திப்பட்டுக் கொள்ள வேண்டும். அந்த திருமண வாழ்க்கையை நம்ம சபிக்க கூடாது, அந்த திருமண வாழ்க்கை லேசாக கருதிவிடக் கூடாது. நமக்கு அல்லாஹ் தஆலா ஒரு இடத்திலே அந்த திருமணத்தை அல்லாஹ் தஆலா ஒன்று ஏற்படுத்தி விட்டால் அந்த கணவனையோ அந்த மனைவியோ 2 பேர் என்ன செய்ய நேசிக்க வேண்டும் கடைசி வரை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கிருபை செய்வானாக. அதே நேரத்தில் திருமணமாகி கணவன் மனைவியாக இருக்கிற பொழுது கணவனுக்கும் சில உரிமை இருக்குது, மனைவிக்கும் சில உரிமைகள் இருக்கிறது. கணவனுக்கும் சில உரிமைகள், மனைவிக்கும் சில உரிமைகள். அந்த உரிமைகள் அவரவர்கள் பேணி நடக்க வேண்டும். கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய மனைவிமார்கள் ஒருவர் மைமூனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மரணமாகிறார்கள். அவருடைய ஜனாசாவை தூக்குகிற பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் சொன்னார்கள், இது யார் தெரியுமா இறந்து போனது? எல்லாருக்கும் தெரியும், எல்லா சஹாபாக்களும் தெரியும், இறந்து போனது மைமூனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். உம்மஹாத்துல் மூமின்ல கட்டுப்பட்டவர்கள், இந்த உம்மத்தினுடைய தாய்மார்கள் ஒருவர் என்று எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் மக்கள் ஆழமாக உள்ளத்திலே பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் சொன்னார்கள், இறந்து போன யார் தெரியுமா, இறந்து போயிருக்க யார் தெரியுமா என்று கேட்டார்கள். எல்லாரும் மைமூனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னார்கள், இந்த ஜனாசாவை தூக்குகிற பொழுது குலுங்காமலும் அசையாமல் தூக்கி செல்லுங்கள். இந்த ஜனாசாவை குலுங்காமலும் அசையாமல் நீங்கள் தூக்கி செல்லுங்கள். ஏன் என்று சஹாபிகள் கேட்டார்கள். ஜனாசா தூக்கம் எப்படி குலுங்கத்தானே செய்யும்? ஒரு ஆள் முன்னால் தூக்கிட்டானா, ஒரு ஆள் ஸ்பீடா தூக்கிட்டானா, ஒரு ஆள் மெதுவா தூக்குவாங்க, ஒரு ஆள் ரொம்ப ஒயிட் தூக்குவாங்க, ஒரு ஆள் தனிச்சு தூக்குவாங்க, குலுங்கத்தானே செய்யும். அந்த குலுங்கல் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. அந்த குலுங்கல் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா. நீங்கள் அனைவரும் மென்மையாக தூக்குங்கள், அலுங்காமல் குலுங்காமல் தூக்குங்கள் என்று சொன்ன நேரத்தில் சஹாபிகள் கேட்டார்கள், என்ன எதற்கான இப்படி வார்த்தையை சொல்கிறீர்கள்? ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் சொல்லுகிறார்கள், இவர்களோடு மற்ற மனைவிமார்கள் ஹயாத்தோட இருந்தவர்கள் எத்தனை தெரியுமா? கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிமார்கள் இவர்கள் ஹயாத்தோடு இருக்கிற பொழுது 9 மனைவிமார்கள் இருந்தார்கள். மைமூனா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹயாத்தோடு இருக்கும்போது 9 மனைவிமார்கள் ரசூலுக்கு உண்டு. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி என்ற ஒரு பேர் இருந்தால் போதுமானது. ஹஜ்ரத் மைமூனா ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், ஹஜ்ரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி என்ற பெயர் இருந்தால் போதுமானது. மறுமை நாள் அந்த ரசூலுடைய கரம் பற்றி சொர்க்கத்தில் போனாலே எனக்கு போதுமானது. எனக்கு இந்த உலகத்தில் இன்பம் பாசம் எதுவுமே தேவையில்லை. எனக்கு இந்த உலகத்தில் ரசூலோடு இன்பமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு தேவையில்லை. ரசூலோடு மறுமை நாளில் கரம் பற்றி சொர்க்கத்துக்கு உள்ளே போனாலே போதுமானது என்றார்கள். அதனால இந்த உலகத்தில் நான் ஒரு காரியத்தை செய்ய போறேன். எனக்குள்ள முறையை எனக்குன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒதுக்குவார்கள் அல்லவா, அந்த ஒரு நாள் இரவை ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னேன், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு எந்த மணி மேலும் அதிகமா பிடிக்கிறதோ ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அவரோடு நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், அவரோடு என்னுடைய இரவை சேர்ந்து நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களோடு நான் உங்களுக்கு மனைவி என்ற போது பேரே எனக்கு இந்த உலகத்தில் போதும் யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன காரணத்தினால், ரசூலுடைய மனம் விரும்பி நடந்த காரணத்தினால்தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் சொன்னார்கள், இவர்களை தூக்குகிற பொழுது மென்மையாகும், அசையாமல் தூக்குங்கள். ரசூலுடைய எண்ணத்தின் அடிப்படையில் ஒரு செயல்பட்டார்கள் என்றார்கள் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா.
கணவனுடைய அவனை முகம் அறிந்து செயல்பட வேண்டும். முகத்தை கூட அறிய முடியவில்லை என்று சொன்னால் கணவனுடைய மனம் அறிந்து செயல்பட வேண்டும். கணவன் எந்த நோக்கத்துக்காண்டி வருகிறான், கணவன் என்ன சொல்ல போகிறான் என்பதை நினைத்து அந்த ஒரு பெண்மணி நடப்பாள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய சிறப்பு பெற்றவர். ஆனா இன்னைக்கு வீட்டுக்குள்ள போகும்போதே என்ன செய்யணும், ஒரு விதமான சத்தம். நாம பள்ளியாசிலிருந்து யாராவது கூட்டு விருந்து கூட்டு போயிருந்தோம்னா நம்முடைய மனைவி சோறாக்கி போட்டுருவாங்க அப்படின்னு நினைத்துல போவாங்க. வீட்டுக்குள்ள போகும்போதே நீங்க மட்டும் உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு ஒரு பேச்சு பேச தெரியுமா, என்ன வாங்கிட்டு வந்திருக்கிற நீனு, இதுல இன்னொரு ஆளவார கூப்பிட்டு வந்திருக்கீங்க கேட்பாங்களா இல்லையா? இப்படி இந்த மனசை எடுத்து பேசக்கூடாது, மனசு எரிந்து பேசக்கூடாது. கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, ஒருவர் புரிந்து செயல்பட வேண்டும். ஹஜ்ரத் ஆசியா அம்மா ஃபிரௌனுடைய மனைவிதான், ஒரு கொடுங்கோலன் தான். கொடுங்கோலனுடைய மனைவியா இருந்த ஆசியா அம்மா அவர்கள் கணவனுக்கு செய்ய வேண்டிய எந்த காரியத்தையும் அவர்களுக்கு விட்டு வைக்கவில்லை. அவர்களுக்கு ஒரு அரசருடைய மனைவி எவ்வளவு வசதி வாய்ப்பு இருக்கும், எவ்வளவு வசதி வாய்ப்பு இருக்கும், வேலைக்கு எத்தனை பேர்னாலும் வச்சிருப்பாங்க. ஆனாலும் கணவனுடைய உடையை துவைச்சு போடக்கூடியவங்க ஆசியா அம்மா தான். ஃபிரௌன் ஒரு கொடுங்கோலன், ஃபிரௌனோட கொடுங்கோலன். அவனுக்கு நிறைய ஆட்கள் உண்டு, பணி ஆட்கள் நிறைய பேர் உண்டு. அப்படி இருந்தும் கூட அவனுக்கு உணவாக்கி போடுவது ஆசியா அம்மா, அவனுக்கு துணி துவைச்சு போடுவது ஆசியா அம்மா, அவனுடைய கணவனுடைய எல்லா காரியத்தை செய்யக்கூடியவர்கள் ஆசியா அம்மா. அதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்லி தருவான், லரபல்லாஹு மஸலல் லில்லதீன ஆமனு இம்ராஅத ஃபிரௌன் என்ற ஒரு வார்த்தை அல்லாஹ் சொல்வான். மூமின்களுக்கு உதாரணத்தை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துகிறான். யார் தெரியுமா? அது ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அம்மா என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி தருகிறான். இந்த பாக்கியத்தை எப்படி பெற்றார்கள்? லரபல்லாஹு மஸலல் லில்லதீன ஆமனு இம்ராஅத ஃபிரௌன் என்ற ஆயத்தை கீழே தஃசீர் போடுகின்ற பொழுது இந்த ஒரு குறிப்பை சொல்லுவார்கள். அவர்கள் முழுக்க கணவனுக்கு கட்டுப்பட்டு நடந்தார்கள், கணவனுடைய எல்லா காரியத்தையும் எடுத்து செய்தார்கள். கணவனுக்கு எல்லா காரியத்தை செய்யக்கூடிய அளவுக்கு ஆட்களும் பணியாட்களும் இருந்தாலும் இவர்களே அந்த கணவனுக்குரிய எல்லா காரியத்தை செய்த காரணத்தினால் அல்லாஹ் தஆலா இவர்களை மேம்படுத்தி இருக்கிறான் என்று ஒரு குறிப்பை சொல்லி தருவார்கள். இப்ப கணவனுக்கு செய்ய வேண்டிய காரியம், கணவனை உதாசீனப்படுத்தினது, கணவனுடைய பேச்சை கேட்காம விட்டது, கணவனிடம் எடுத்தெறிஞ்சு பேசுவது, ஒரு பெண்ணு கணவனை எடுத்தெறிஞ்சு பேசுவது, ஒரு பெண்ணு கணவனை உதாசீனப்படுத்துவது. லரபல்லாஹு மஸலல் லில்லதீன கஃபரு இம்ராஅத நூஹி வ இம்ராஅத லூத். இறை மறுப்பாளருக்கு உதாரணத்தை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தினான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மனைவியும் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மனைவியும் அல்லாஹ் தஆலா உதாரணமாக்கி இருக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்வான். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர் சொன்னார்கள், லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர் சொன்னார்கள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள். அந்த வார்த்தையை மீறினார்கள், கணவனுடைய சொல்லை மீறினார்கள். இந்த ஆயத்துக்கு கீழே வழக்கத்தில் இப்படித்தான். அவர் நபி என்று இருந்தாலும் கூட அவர் கணவன் அவர்களுடைய கணவர் அந்த பேச்சை மீறிய காரணத்தினால்தான் அவர் இறை மறுப்பாளருடைய உதாரணமாக அந்த ரெண்டு பெண்மணி ஆக்கியிருக்கிறான் என்று ஒரு குறிப்பை சொல்லுவார்கள். அப்ப கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், மனைவியுடைய சொல்லை ஏற்று நடக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் வச்சா டக்கு டக்குன்னு கையை நீட்டிடுவாங்க, ஏதாவது ஒன்று வச்சுன்னா பட்டுன்னு கையை நீட்டிடுவாங்க. அடிக்கலாமா மார்க்கத்தில்? மனைவி அடிக்கலாமா? மனைவியை அடிப்பவன் நல்ல மனிதன் அல்ல என்றார்கள் கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனைவியை கை நீட்டி அடிப்பது அது நல்ல ஆண்மகனுக்குரிய அழகல்ல என்றார்கள். அடிக்கக்கூடாது, மார்க்கம் சொல்லி தரும். லேச காயம் இல்லாமல் அடிக்க வேண்டும். இதுதான் சந்தர்ப்பம் சொல்லி பட்டு அடிக்கக்கூடிய அவர்கள் நல்ல மனிதர்கள் அல்ல. நம்முடைய மனைவி நம்மளை பற்றி பெருமையாக பேச வேண்டும், நம்முடைய மனைவி நம்மை பற்றி பெருமையாக பேச வேண்டும். எத்தனை மனைவிமார்கள், எத்தனை இங்க இருப்பவர்கள், எத்தனை பேர்கள் தன்னுடைய மனைவி நம்மளை பற்றி பெருமையாக பேச நினைச்சு பாருங்க. நம்மளை பத்தி கேட்டா போதும், நம்ம வீட்டில் அஜத்து எப்படி அவங்களா அப்படின்னு ஆரம்பிக்கிறதா, எங்கேயோ போய் நிற்கும்.
ஆனா கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அவருடைய மனைவிமாருடைய கேட்கிற பொழுது கான குலுகுஹு குர்ஆனா என்றார்கள். உங்களுடைய கணவனுடைய நடவடிக்கை எப்படி என்று கேட்டார்கள். மூன்று சஹாபிகள் கேட்டார்கள். அன்னை ஆயிஷா அம்மையார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவரை கேட்டார்கள், உங்களுடைய கணவர் எப்படி? கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை எப்படி என்று கேட்ட பொழுது கான குலுகுஹு குர்ஆனா, அவருடைய குணங்கள் எல்லாம் குர்ஆனை போல இருந்தது. அவருடைய குணங்கள் எல்லாம் குர்ஆனை போன்று இருந்தது என்று சொன்னார்கள். இது போல நம்முடைய மனைவிமாரும் நம்மை பற்றி பேசுவது. உங்களில் சிறந்தவர்கள் யார் தெரியுமா? ஹஜ்ரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கேட்டார்கள், உங்களில் சிறந்தவர்கள் யார் தெரியுமா? உங்களுடைய குடும்பத்தில் சிறந்தவர்கள், மனைவிமார்களில் சிறந்தவர்கள். ஆனா கைருக்கும் லியாகுலி, நான் என்னுடைய மனைவிடத்தில் சிறந்தவன் என்றார்கள் கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க மனைவிமார்களை சொல்லுவார்கள். ஹஜ்ரத் உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், நிறைய கேட்டிருப்போம், நிறைய இருந்து வரலாறை கேட்டிருப்போம். உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், மறுமை நாள்ல சொர்க்கத்தில் அவர்களுடைய கணவனுடைய கரம் பற்றி தான் சொர்க்கத்துக்குள்ள போவார்கள். மறுமை நாள்ல சொர்க்கத்துக்குள்ள போகும்போது அவங்களுடைய கணவனுடைய கரம் பற்றி தான் சொர்க்கத்துக்குள்ள போவாங்க. இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி தந்திருக்கான். யா ரசூலல்லாஹ், நான் கேட்பது என்னது யாருமா? ஒரு பெண்மணிக்கு ஏற்கனவே திருமணம் முடிந்த ஒரு கணவன் இருந்து அந்த கணவன் மௌத்தான பிறகு இன்னொரு கணவனை திருமணம் முடிக்கிறார்கள், இன்னொரு கணவனை இன்னொரு ஆணை திருமணம் முடிக்கிறார்கள். ரெண்டு பேருடைய வாழ்க்கை சிறப்பாகத்தான் இருந்தது. இப்ப இந்த பெண்மணி நாளை மறுமை நாள்ல சொர்க்கத்துக்குள்ள போகும்போது முந்தைய கணவனுடைய கரம் பற்றி சொர்க்கத்துக்குள்ள போவாளா அல்ல இரண்டாவது கணவனுடைய கரம் பற்றி சொர்க்கத்துக்குள்ள போவாங்களா என்று யார சொல்ல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. ஏற்கனவே ஒரு திருமணம் முடிஞ்சு அந்த கணவன்கிட்ட பாசத்தோட நடந்தார்கள், ரெண்டு பேரும் இணை பிரியாம நடந்தார்கள். அவர் மௌத்தாயிட்டாரு. அப்புறம் இன்னொரு திருமணம் முடிச்சாங்க. இவங்களும் பாசமா தான் இருக்கிறாங்க. இப்ப மறுமை நாள்ல இந்த பெண்ணு எந்த கணவனை கரம் பற்றி சொர்க்கத்துக்குள்ள போக முடியும் யா ரசூலல்லாஹ்? என்ற கவலை எனக்கு இருக்கு யா ரசூலல்லாஹ். ஏன்னா அவங்க ரெண்டு கல்யாணம் முடிச்சிருக்கிறாங்க. உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா ஏற்கனவே ஒரு அபூ ஸலமா என்ற ஒரு சஹாபியை திருமணம் முடிச்சாங்க. அவங்க மௌத்தான பிறகு ரசூலுல்லாஹ் திருமணம் முடிச்சிருக்கிறாங்க. அதனால கேட்கிறாங்க, மறுமை நாள்ல எந்த கணவனுடைய கரம் பற்றி சொர்க்கத்துக்குள்ள போவாங்க யா ரசூலல்லாஹ் என்று கேட்ட பொழுது கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள், அது அந்த பெண்மணியிடம் ஒப்படைக்கப்படும். அது அந்த பெண்மணியிடம் ஒப்படைக்கப்படும். யாரை வேண்டுமானால் நீங்க தேர்ந்தெடுத்துக்க சொல்லுங்க, யாரை வேண்டுமானாலும் நீங்கள் தேர்ந்தெடுத்து செல்லலாம் என்று அந்த பெண்மணியிடம் இஹ்தியார் ஒப்படைக்கப்படும் என்றார்கள் கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உம்மு ஸலமா ரலியல்லாஹு விடல மீண்டும் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அப்படி அந்த பெண்மணி அவள்கிட்ட பொறுப்பு ஒப்படைக்கப்படும் சொன்னா எந்த காரணத்தை கொண்டு அந்த பெண்மணி தேர்ந்தெடுப்பாள்? அந்த கணவன்கிட்ட ரெண்டு கணவன்ட்டையும் இருக்கிற கோணங்கள்ல எந்த கோணத்தை கொண்டு தேர்ந்தெடுத்து சொர்க்கத்துக்குள்ள அழைத்து செல்வாள் என்று கேட்ட பொழுது ஹஜ்ரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த ரெண்டு பேர்ட்ட யார்கிட்ட நற்குணங்கள் அதிகமா இருக்கிறதோ அந்த கணவனை கரம் பற்றி சொர்க்கத்துக்குள்ள போவா என்று சொன்னார்கள். இப்ப உம்மு ஸலமா ரலியல்லாஹு முடிவரை சொல்றாங்க. உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நான் மறுமை வரை எதிர்பார்க்கவில்லை, கியாமத்து நாளைக்கு பிறகு நடக்கக்கூடிய வரை நான் எதிர்பார்க்கவில்லை. இந்த உலகத்திலே இப்பொழுதே சொல்கிறேன், எனக்கு ரெண்டு கணவர், ஏற்கனவே ஒரு கணவர் மௌத்தாகி விட்டார், இப்பொழுது நீங்கள் கணவராக இருக்கிறீர்கள் யா ரசூலல்லாஹ். இந்த நேரத்தில் நான் சொல்லி தருகிறேன், நான் மறுமை நாள்ல உங்களுடைய கரம் விட்டு தான் சொர்க்கத்துக்குள்ள போவேன் யா ரசூலல்லாஹ். உங்கள்கிட்ட இருக்க நற்குணத்தை போல வேற யாரிடம் எனக்கு இல்லை யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார்கள். என்று சொன்னால் அருமையானவர்களே, நாம் நம்முடைய மனைவிமார்களில் நற்குணத்தோடு நடக்க வேண்டும். எடுத்தெறிந்து பேசிடக்கூடாது, எடுத்தெறிந்து பேசிவிடக் கூடாது, முகத்தில் அடிக்கிற அளவுக்கு நம்முடைய மனைவிமார்கள் பேசிடக்கூடாது. அப்ப கணவனுக்கு சில உரிமைகள் இருக்குது, மனைவிக்கு சில உரிமைகள் இருக்குது. அந்த இரண்டையும் இரண்டு பேரும் புரிந்து கொண்டு நடப்பார்கள் என்று சொன்னால் அந்த இல்லற வாழ்க்கை
உன்னதமான இல்லற வாழ்க்கையாக மாறிவிடும். அது இந்த உலகத்தில் ஒரு சொர்க்கமாக மாறிவிடும். மாற்று கருத்து இல்லை. அல்லாஹ் ரப்புல்லா நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. அல்லாஹ் ரப்புல்லா நம்முடைய சந்ததிகளுக்குள்ள மன வாழ்க்கையை சிறப்பானதாக ஆக்கி அருள் புரிவானாக. இதுவரை நடந்துவிட்ட அந்த மணமக்களை அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. அவருடைய வாழ்க்கையை கடைசி வரை மௌத் வரை கடைபிடிக்கக்கூடிய நசீபை தந்தல் புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.